நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ இது ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்லாம். நீங்கள் இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான இந்த கச்சாயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா சாஃப்டான இந்த கச்சாயம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்லாம். ஸோ ஏன்னா இதில் எல்லாமே நம்ம ஹெல்த்தியான பொருட்கள் தான் போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். செய்கிறதுக்கு நம்ம தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நம்ம கரைச்சி பாகுபதெல்லாம் தேவையில்லை, கரைச்சி எடுத்துக்கலாம். அதோட உள்ளே இருக்கிற மண் எல்லாம் போகிற அளவுக்கு வடிகட்டி எடுக்கிறதுக்காக இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த பழமாக 2-3 பழம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பழமாக இருக்கிறதுனால 3 பழம் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நீங்கள் கச்சாயம் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த பொருட்களை எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மசிச்சுக்கலாம். பழத்தை ஃபுல்லாக மசிச்சு எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ கோதுமை மாவில் செஞ்சால் நல்லது. மைதா மாவை விட கோதுமை மாவு தான் நல்லது. எப்போவுமே மைதா மாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா உங்களாண்ட ஒரு 4 ஏலக்காய் எடுத்து அரைச்சி போட்டுக்குங்க, இடித்து போட்டுக்குங்க. இதோட கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. தேங்காய் துருவல் உங்களுக்கு ஆப்ஷன் தான். ஒருவேளை உங்களுக்கு கச்சாயம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தீங்கன்னா தேங்காய் துருவல் போடாதீங்க. கொஞ்சமாக லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போய் இங்கே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் வடிகட்டி ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எந்த அளவு பதத்தில் இருக்கணும்னா, நம்ம மெதுவடைக்கு மாவு எடுப்போம் இல்லைங்களா, மெதுவடை செய்கிறதுக்கு அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ மெதுவடை நம்ம சுடும்போது எந்த அளவுக்கு நம்ம அந்த வடைக்கு அந்த மாவை திக்னஸ் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஸோ இப்போ இதை நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்துச்சு. அவ்வளோதான். இதே போல் மற்ற எல்லா மாவுலேயும் நம்ம இந்த கச்சாயம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸு. இனிப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் தேங்காய் போடாமல் செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் போட்டால் அன்றைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க. கொஞ்சமாக செய்கிறதா இருந்தால் தேங்காய் போட்டு செய்யுங்க. கொஞ்சம் நிறைய வச்சு சாப்பிட்ற மாதிரி செய்கிறதா இருந்தால் தேங்காய் போடாமல் செய்யுங்க.
இப்போ நல்லா பஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். மாவு கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்காது, மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ஸோ மாவு கொஞ்சம் திக்னஸில் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம மெது வடை செய்கிறதுக்கு எந்த அளவு திக்னஸ் வச்சுருப்போம் அதே அளவு திக்னஸ்க்கு மாவு வச்சுக்கோங்க. சூப்பரான கச்சாயம் 5 நிமிஷத்தில் பண்ணி ஆயிடுச்சு. வேலை அதிகம் கிடையாது, டக்குன்னு முடிச்சிடலாம். டீ போட்டு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த கச்சாயம் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சுட செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே போல் கச்சாயம் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் வீடியோ கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.